नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर में केंद्र व राज्य सरकार के खिलाफ विरोध प्रदर्शन। भारतीय कम्युनिस्ट कृषि मजदूर संघ ने तारापुरम में केंद्र और राज्य सरकार के खिलाफ विरोध प्रदर्शन किया। तिरुपुर जिला तारापुरम में कम्युनिस्ट की ओर से कलाकार द्वारा लाए गए कृषि श्रमिक कल्याण बोर्ड की स्थापना की मांग को लेकर पूर्व विधायक पेरियासामी के नेतृत्व में केंद्र सरकार का ध्यान आकर्षित करने के लिए तारापुरम अन्ना प्रतिमा के सामने विरोध प्रदर्शन किया गया। भारतीय कृषि श्रमिक संघ इसमें उपनगरीय जिला सचिव इस्साक, जिला अध्यक्ष रघुपति, तालुक सचिव लक्ष्मण, तालुक उप सचिव रवि, संघ सचिव मलयंडी गुंडम, संघ सचिव थारुमन मुलानूर, संघ सचिव करुपुसामी नेतृत्व कर रहे थे। मुख्यमंत्री एमके ने केंद्र सरकार की निंदा की और द्रमुक सरकार कलाकार द्वारा लाए गए श्रमिक कल्याण बोर्ड की स्थापना की। प्रदर्शन में 50 से अधिक पुरुषों और महिलाओं ने हिस्सा लिया और मांग की। तमिलनाडु से संवाददाता सुब्रमानी की रिपोर्ट। மாநில தலைவர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம். ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட நிதியை உரிய காலத்தில் வழங்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்து முடித்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் 6 வாரங்கள் முதல் 12 வாரங்கள் வரை ஊதியம் பெறாமல் ஊதியம் முழுவதும் தேங்கி கிடக்கின்றன. சென்ற ஆண்டு 60,000 கோடி தான் நாடு முழுவதும் வேலை உறுதியளிப்பு திட்ட பணிக்காக ஒதுக்கப்பட்டதால் நவம்பர் மாதத்தோடு அந்த தொகை முழுவதும் செலவழிக்கப்பட்டு விட்டது. கூடுதல் நிதி ஒதுக்கம் செய்து மாநில அரசுக்கு நெருக்கடி தராமல், தொழிலாளர்களை வஞ்சிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய அரசு விரைந்து அந்த நிதியை வழங்க வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1 கோடிக்கும் அதிகமாக உள்ள விவசாய தொழிலாளர்களின் சமூக பொருளாதார வாழ்க்கை மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அவர் வாழ்வாதாரம் என்பதே இந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்படுகிறது. வேறு சில கோரிக்கைகளும் உள்ளடங்கலான அவர்கள் வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு காண தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நல வாரியம் அமைக்க வேண்டும். 96-2001 ஆண்டுகளில் முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தபோது விவசாய தொழிலாளருடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு சிறப்பான நல வாரியம் அமைத்தார்கள். அந்த வாரியம் அரசியல் காரணங்களுக்காக திரும்ப திரும்ப கலைக்கப்பட்டு இன்றைக்கு முதலமைச்சர் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் அரசு அலமாரியிலே அடுக்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்றாக கிடக்கிறது. யாருக்கும் எந்த பயனும் அதனால் ஏற்படுவதில்லை. எனவே அந்த திட்டத்தை மாற்றி அமைத்து இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாய தொழிலாளருக்கு கலைஞர் அமைத்ததை போல் அதனை அடியொற்றி தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாய தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்ட மையங்களில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கூடுகிற அமைச்சரவை இந்த கோரிக்கையும் சேர்த்து பரிசீலிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்றிய அரசும் உடனடியாக செயல்படும் என்று நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தகர்க்கப்படுமானால் அடுத்த கட்டமாக வருகிற 28ஆம் தேதி சென்னையில் கூடுகிற தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் போராட்ட திட்டம் வகுத்து அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.